வணக்கம். இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். 37 வருஷத்துக்கு முன்னாடி வெளியாகி பிளாக் பஸ்டர் ஹிட்டான இன்னும் அதனோட டெக்னிக்கல் வெற்றியை யாரும் பிரேக் பண்ண முடியாத அளவுக்கு மாபெரும் வெற்றி பெற்ற கமல் படம் பற்றி இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சினிமாவில் புதிய தொழில்நுட்பங்களை தெரிந்து அதை தன் படங்களில் பயன்படுத்தி தனது ரசிகர்கள் மட்டுமின்றி ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களையும் மகிழ்விப்பதில் ஆர்வம் கொண்டவர் உலகநாயகன் கமலஹாசன். அதற்காக இன்று வரையிலும் அவர் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் டிஜிட்டல் மற்றும் கிராபிக்ஸ் எனப்படும் CGI போன்ற தொழில்நுட்பங்கள் அறிமுகமாகாத காலத்திலேயே, அதாவது 1986ஆம் ஆண்டு விஞ்ஞான பின்னணி கதையம்சம் கொண்ட விக்ரம் படத்தை உருவாக்கி பிரமிக்க வைத்தார். அதன் பிறகு அவர் 3 வேடங்களில் நடித்த அபூர்வ சகோதரர்கள் படம் 1989ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வெளியானது. அந்த படம் வெளியாகி இன்றுடன் 37 ஆண்டுகள் ஆகிறது. கதாநாயகன் தன் பெற்றோருக்கு தீங்கு இழைத்த வில்லன் கும்பலை பழிவாங்கும் வழக்கமான கதைதான் என்றாலும் உருவத்தில் குள்ளமான கமலாக அவர் நடித்தது சவாலான விஷயம். இத்தனைக்கும் இன்னைக்கு இருப்பது போல் டிஜிட்டல், CGI, AI போன்ற அதிநவீன தொழில்நுட்பங்கள் இல்லாத காலத்தில் பயிற்சி மற்றும் முயற்சிகளுடன் அசத்தலான காட்சி அமைப்புகளால் ரசிகர்களை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தென்னிந்திய பட உலகையே பிரமிக்க வைத்தார். அந்த படம் ரிலீஸ் ஆன அத்தனை தியேட்டர்களிலும் 200 நாட்கள் ஓடி பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சது. அது அன்னைக்கு பெரிய வெற்றி இல்லை. இன்னைக்கு AI மாதிரியான தொழில்நுட்பங்கள் வந்தாலும் அந்த குள்ள கமலாக நடித்த கமலின் சாதனையை இன்னும் யாரும் பிரேக் பண்ண முடியலைங்கிறது தான் அவரது சினிமா ஜேர்னியோட பெரிய வெற்றி. அது மட்டுமல்ல, மற்ற எந்த நடிகரும் அந்த மாதிரியான சவாலான தொழில்நுட்ப ரீதியாக நடிக்க எந்த முயற்சியும் இதுவரை எடுக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுவும் உலக நாயகனுக்கான வெற்றி தான். டெக்னிக்கல் விஷயங்கள் மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட வெற்றிக்கு இளையராஜா இசை போன்ற இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் படத்தோட வலுவான திரைக்கதைக்கும் நினைச்சு சிரிக்க வைக்கிற அளவுக்கு பின்னி பெடல் எடுக்கும் கிரேசி மோகன், கமலஹாசன் கூட்டணி வசனங்களும் சான்ஸே இல்லை அப்படிங்கிற அளவுல தான் இந்த படம் பெரிய அளவுக்கு ஹிட் ஆகி இன்னைக்கு வரைக்கும் தமிழ் பட உலகின் ஐகானா இருக்கு. சார், மீட்டருக்கு மேல ஏதாவது போட்டு கொடுங்க சார். மீட்டருக்கு மேலயா? நானே மீட்டர் கீழே தான்யா. என்ன அது பாதி தான் கொண்டு வந்திருக்கிற, பாக்கி 3 அடி எங்க? இவ்வளவுதான் கிடைச்சது. இந்த படத்தை டைரக்ட் செய்தவர் லெஜண்ட் சிங்கீதம் ஸ்ரீனிவாச ராவ். இன்றைய தொழில்நுட்பத்திற்கே சவால் விடும் அந்த படத்தின் உழைப்பை நினைவு கூறும் வகையிலோ என்னவோ அந்த படம் ரிலீஸ் ஆன இந்த ஏப்ரல் மாதத்தில் போன 9ஆம் தேதி உலகநாயகன் திரையுலக பிரம்மா கமலஹாசன் அவர்களின் புகழுக்கு மகுடம் சூட்டும் வகையில் முகநூல் பக்கத்தில் பகிரப்பட்ட ராஜா மற்றும் அப்பு கமல்ஹாசன்களின் போட்டோக்கள் உங்கள் பார்வைக்கு. நன்றி, வணக்கம்.